முதல் முறையாக பிரியங்கா காந்தி தேர்தல் அரசியலில் களமிறங்கியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் ரேபரேலி, வயநாடு ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதால் வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்கிறார். இதனைத் தொடர்ந்து வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இதன் மூலம் பிரியங்கா காந்தி முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடுகிறார். ரேபரேலியில் பாஜக வென்றுவிடும் என்ற அச்சத்தால் வயநாடு எம்பி பதவியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்வதாக பாஜக மூத்த தலைவர் தினேஷ் சர்மா விமர்சித்துள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு பெண்ணாக சண்டையிட முடியும் என்று கூறும் பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேசத்தில் வந்து போட்டி போட்டு சண்டை போட வரட்டும் என்று அழைப்பு விடுத்தார். வயநாடு மக்கள் விழித்துக் கொண்டு பிரியங்கா காந்தியின் வாழ்க்கையை தோல்வியிலிருந்து தொடங்கி வைக்க வேண்டும் என்றும் தினேஷ் சர்மா கேட்டுக் கொண்டுள்ளார். வயநாட்டில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருப்பதை கம்யூனிஸ்ட் தலைவர் ஆனி ராஜா வரவேற்றுள்ளார். வயநாட்டில் ராகுல் காந்தி எதிர்த்து தோல்வியடைந்த ஆனி ராஜா வயநாடு எம்பி பதவியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்ய முடிவு செய்திருப்பது குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். வயநாடு தொகுதிக்கு இடைத்தேர்தல் இதுவரை அறிவிக்கவில்லை என்ற அவர், தான் மீண்டும் போட்டியிடுவது குறித்து கட்சித் தலைமை முடிவு செய்யும் என்றார். டெல்டா விவசாயிகளை பாதுகாக்கும் விதமாக 78 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் 2000 மெட்ரிக் டன் நெல் விதைகள் மானிய விலையில் வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலம் வழங்கப்படும் என்றும், நெற்பயிர் இயந்திர நடவு பின்னெருப்பு மானியமாக ஏக்கர் ஒன்றிற்கு ரூபாய் 4000 வீதம் 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவிற்கு ரூபாய் 40 கோடி நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது பிரச்சினையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் சோமண்ணா பேசியதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகள் காவிரி மற்றும் மேகதாது அணை பிரச்சினையில் தொடர்ந்து கபட நாடகமாடி வருவதை அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிப்பதாக அவர் கூறியுள்ளார். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த சோமண்ணாவை மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சராக நியமித்திருப்பது தமிழகத்திற்கு செய்த மாபெரும் துரோகம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேகதாது அணை சிக்கலில் நீதியின் பக்கம் நிற்க வேண்டிய மத்திய அமைச்சர் கர்நாடகாவின் குரலாக ஒலித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேகதாது அணை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கர்நாடகத்திற்கு ஆதரவாக பேசியதன் மூலம் அமைச்சர் சோமண்ணா நடுநிலையையும் நம்பகத்தன்மையையும் இழந்துவிட்டதாக விமர்சித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பாக பேச்சு நடத்த மத்திய அரசிடமிருந்து அழைப்பு வந்தால் அதை தமிழக அரசு ஏற்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, மதுரை மாவட்டங்களில் நள்ளிரவில் பரவலாக கனமழை பெய்தது. இந்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. மேலும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று, இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. பட்டினம்பாக்கம், மந்தைவெளி, மயிலாப்பூர், அடையார், கிண்டி, பல்லாவரம், அசோக் நகர், வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஸ்ரீபெரும்புதூர், அம்பத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலிருந்து பின்வாங்குவது எடப்பாடி பழனிசாமியின் தகுதியின்மையை காட்டுகிறது என அமைச்சர் பெரிய கருப்பன் விமர்சித்துள்ளார். சென்னையை அடுத்த குன்றத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுகவிற்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதோ என்ற சந்தேகம் எழுவதாகவும் கூறினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பொன்முடி, பிரதமர் மோடியிடம் சமூக நீதி பற்றி ராமதாஸ் பேச வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஏவா வேலு, ஆன்மீகத்தையும் திராவிடத்தையும் பிரித்து பார்க்க முடியாது என்று கூறினார். தாய்மொழி கல்வியை ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டு சிதைத்ததாக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றஞ்சாட்டியுள்ளார்.
அடையாறு முத்தமிழ் பேரவையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகநாதன் எழுதிய நூலின் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தமிழக ஆளுநர் RN ரவி, 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் நமது தாய்மொழி கல்வி நிலையங்களை மூடியபோது வள்ளலார் பல்வேறு கல்வி நிறுவனங்களை தொடங்கி கல்வி வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியதாக கூறினார். அப்போது சமூகத்தில் 4 பிரிவினர் மற்றும் இஸ்லாமியர்கள்தான் இருந்தார்கள் என்றும் சாதி இல்லை என்றும் அவர் கூறினார். விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக அவைத் தலைவராக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நியமிக்கப்பட்டுள்ளார். விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த செஞ்சி மஸ்தானை அப்பொறுப்பிலிருந்து கடந்த வாரம் விடுவித்து புதிய மாவட்ட பொறுப்பாளராக ஷேகன் நியமனம் செய்யப்பட்டார். இந்நிலையில் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட அமைச்சர் செஞ்சி மஸ்தான் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக அவைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு இருப்பதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். ரயில் விபத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் ரங்காபானி பகுதியில் பயணிகள் விரைவு ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்திற்குள்ளானதில் 15க்கும் மேற்பட்டோர் பலியாகினர், 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ரயில் விபத்து நடைபெற்ற இடத்தை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில் விபத்து ஏற்பட்ட பகுதி பிரதான வழித்தடம் என்பதால் சீரமைப்பு நடவடிக்கையில் தான் முழு கவனமும் இருப்பதாகவும் மீட்பு பணி நிறைவு பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் ரயில் விபத்து அதிகரித்ததற்கு பிரதமர் மோடி தலைமையிலான அரசின் தவறான நிர்வாகமே நேரடி காரணம் என்று காங்கிரஸ் MP ராகுல் காந்தி கூறியுள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கஞ்சன்ஜங்கா ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே அமைச்சகம் பயணிகள் வசதிகளை பற்றி கவலைப்படுவது இல்லை என மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி விமர்சித்துள்ளார். கஞ்சன்ஜங்கா ரயில் விபத்து குறித்து பேசிய மமதா பானர்ஜி, ரயில்வே ஊழியர்கள் பற்றி ரயில்வே அமைச்சகத்திற்கு கவலை இல்லை, அவர்களும் சிக்கலில் உள்ளார்கள், அவர்கள் பழைய ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டுள்ளது என விமர்சித்தார். மேலும் ரயில்வே ஊழியர்களுக்கு துணை நிற்பதாக குறிப்பிட்ட மமதா பானர்ஜி, மத்திய அரசு தேர்தலை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறது எனவும், ஹேக் செய்வது எப்படி, சூழ்ச்சி செய்வது எப்படி, தேர்தலில் தில்லுமுள்ளு செய்வது எப்படி என்பதில் மட்டுமே மும்முரமாக இருப்பதாகவும் விமர்சித்தார். கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் உரிய நேரத்தில் புறப்படாததே விபத்திற்கு காரணம் என தகவல் வெளியாகியுள்ளது. ராணிபத்ரா சட்டர்ஹட் ரயில் நிலையங்களுக்கு இடையிலான சிக்னல் பழுதடைந்த நிலையில் அங்கு 1 நிமிடம் நின்றுவிட்டு 10 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் சிக்னலில் நிறுத்திய பின் கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்படாத நிலையில் அதே தண்டவாளத்தில் வேகமாக வந்த சரக்கு ரயில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெளி மாநில பதிவெண்களை கொண்ட 547 ஆம்னி பேருந்துகளுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. 547 ஆம்னி பேருந்துகளும் தங்களது பதிவெண்களை இன்னும் தமிழகத்திற்கு மாற்றவில்லை. இதனால் பதிவெண்களை மாற்றும் வரை அந்த 547 ஆம்னி பேருந்துகளும் தமிழகத்தில் இயங்காது என்று கூறப்படுகிறது. மேலும் அவ்வாறு இயங்கினால் அவை பறிமுதல் செய்யப்படும் எனவும் போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வை ரத்து செய்யுமாறு பிரதமர் மோடியிடம் தெரிவிக்க பாமக தலைவர் அன்புமணிக்கு தைரியம் இல்லை என அமைச்சர் பொன்முடி விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் பாமக அது குறித்து பிரதமரிடம் பேசலாம் எனவும் கூறினார். பின்லேடனே பாஜக தலைவரானாலும் சரி, இனிமேல் பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர், எத்தனை தேர்தல் வந்தாலும் பாஜக வளராது என்று தெரிவித்தார். சென்னை திருவொற்றியூரில் பெண்ணை முட்டி தூக்கிய எருமை மாடு பிடிக்கப்பட்டு பெரம்பூரில் உள்ள காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
இது தொடர்பாக விலங்கினால் மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துதல், பிறருடைய பாதுகாப்பிற்கு குந்தகம் விளைவித்தல் என 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் மாடு எங்கிருந்து ஓடி வந்தது என்றும் மாட்டின் உரிமையாளர் யார் என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மாநகரில் மாடுகள் சுகாதாரமான முறையில் வளர்க்கப்படுகின்றனவா என்பது பற்றி மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே வெளியிட்ட வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அந்த வீடியோவில் சென்னையில் மாடுகள் சுகாதாரமாக வளர்க்கப்படுவதில்லை என்று அவர் கூறியுள்ளார். இந்த திரியற மாட்டின் நிலைமை பாருங்கள், இந்த மாதிரி கெனாலுக்குள்ளே நின்றுட்டு அந்த தண்ணியை குடிக்கிறது. இதுலேருந்து வரக்கூடிய பாலை சில இன்னமும் ஹோட்டல்களில் வாங்குறது, அதே மாதிரி தனி நபரில் ஏதோ நம்ம கறந்த பாலை வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறுதலான ஒரு போக்கில் தான் இன்றைக்கி ஒரு பக்கம் நம்ம வளர்ந்த நகரம்னு சொல்கிறோம். மாட்டோ இதோ கண்ணுக்குட்டியோ நம்ம யாருக்குமே அதுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. ப்ராப்பராக வைக்கக்கூடிய நிலைமை இல்லைங்கிறத பர்டிகுலர்லி மாட்டு வளர்ப்பவரும் புரியணும். சும்மா விதண்டாவாதம் பண்ணி பஸ்ஸில். மணிப்பூரில் வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார். மணிப்பூரில் நிலவும் தற்போதைய பாதுகாப்பு சூழல் மற்றும் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டார். இதில் மணிப்பூர் மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் ராஜீவ் சிங், மணிப்பூர் மாநில பாதுகாப்பு ஆலோசகர் குல்தீப் சிங், ராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மணிப்பூரில் மேலும் வன்முறை சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பிரதமர் மோடியை அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலிவன் சந்தித்து பேசினார். டெல்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருதரப்பு ஒத்துழைப்பால் செயற்கை நுண்ணறிவு, தொலைத்தொடர்பு, பாதுகாப்பு, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து பிரதமர் மோடியிடம் ஜாக் சுலிவன் எடுத்துரைத்தார். சமீபத்தில் இத்தாலியில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடனான உரையாடல் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக தெரிவித்த பிரதமர் மோடி, புதிய ஆட்சி காலத்தில் உலகளாவிய கூட்டாண்மையை இன்னும் அதிக உயரத்திற்கு கொண்டு செல்வதை மீண்டும் உறுதிப்படுத்தினார். தெற்கு இத்தாலி பகுதியில் அகதிகள் சென்ற கப்பல் நடுக்கடலில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. மாயமான 64 பேரை கடலோர காவல் படையினர் தேடி வருகின்றனர். துருக்கியிலிருந்து 8 நாட்களுக்கு முன்பு புறப்பட்ட அகதிகள் கப்பல் ஒன்று மத்திய தரைக்கடலில் தீப்பிடித்து கவிழ்ந்தது. இதில் 64 பேர் கடலில் காணாமல் போயுள்ளனர் என்றும் 11 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இத்தாலிய கடலோர காவல் படை தெரிவித்துள்ளது. இதேபோல மற்றொரு கப்பல் விபத்தில் அகதிகள் 10 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மூழ்கிக் கொண்டிருந்த மரப்படகிலிருந்து 51 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஜெர்மன் நிவாரண அமைப்பு தெரிவித்துள்ளது. நடிகர் அஜித்குமார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். திருப்பதி மலையில் இரவு தங்கிய அஜித்குமார் அதிகாலை சுப்ரபாத சேவையில் ஏழுமலையானை வழிபட்டார். முன்னதாக தான் தங்கியிருந்த விடுதியில் ஊழியர்களிடம் கைகுலுக்கி அஜித் நன்றி தெரிவித்த வீடியோ இணையத்தில் கவனம் பெற்றுள்ளது. தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் லண்டன் சென்று பயிற்சி பெற்ற மாணவர்கள் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அத்துடன் தங்கள் பயிற்சி அனுபவங்களையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். லண்டன் நியூகேஸ்டல் துர்ஹாம் பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு, தரவு அறிவியல் ஆகிய பிரிவுகளில் மாணவர்களுக்கு ஒரு வாரம் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது. வேலைவாய்ப்பு வரும்னு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? ஆமாம் சார், எனக்கு எக்ஸ்ட்ரா அதே மாதிரி நான் போகிறதுக்கு முன்னாடி இருந்த கான்ஃபிடன்ஸ், நான் முதல்வன் டீமில் செலக்ட் ஆகி ஸ்கவுட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை விட இப்போ போகிட்டு வந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நான் முதல்வனாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் முதல்வன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைபிரிட் கோர்ஸாக தான் இருக்குது. அதாச்சும் தியரிட்டிக்கல் கோர்ஸ் ப்ளஸ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நெல்லை மாவட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மர்ம மரண வழக்கில் அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் ட்ரோன் கேமராவை பறக்கவிட்டு சிபிசிஐடி போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர்.
தோட்டம், அவரது வீடு மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் ட்ரோன் கேமராவை பறக்கவிட்டு புதிய தடங்களை தேடி ஆய்வினை மேற்கொண்டனர். ஜெயக்குமார் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களை அழைத்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்களால் செங்கல்பட்டு அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றதால் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் பணியில் மறைமலை நகர் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டனர். சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் அருகே குடிபோதையில் இளைஞர் சாலையில் படுத்து போலீசாருடன் ரகளத்தில் ஈடுபட்டார். போலீசார் தன்னை தாக்கிவிட்டதாக கூறி குடிபோதையில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்தார். அவரை போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர் ஒரு கட்டத்தில் சாலையில் படுத்து எதிர்ப்பை பதிவு செய்தார். சென்னையில் போதை காரணமாக சாலையில் படுத்து கிடந்த இளைஞர் மீது கார் ஏறி இறங்கியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை சூர்யாவின் உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் கூறி சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் திரண்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்த நிலையில் அவர்கள் திரும்பி சென்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பிரசவ வார்டில் தெருநாய்கள் உலா வருகிறது. இதனால் பிரசவ வார்டில் உள்ள தாய்மார்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் எந்நேரமும் அச்சத்துடனேயே இருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கோயிலுக்கு சென்ற பெண்ணை தெருநாய் கடித்தது. கொண்டசமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் அதே பகுதியில் உள்ள கோயிலுக்கு சுவாமி கும்பிட சென்றார். அப்போது கோயிலில் படுத்திருந்த திருநாய் ஒன்று அந்த பெண்ணை கடித்து தாக்கியது. இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் நாயை விரட்டிவிட்டு அந்த பெண்ணை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் பழங்குடியின முதியவர் உயிரிழந்துள்ளார். சென்னான் என்பவர் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது ஒற்றை காட்டு யானை தாக்கியுள்ளது. அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது வழியிலேயே சென்னான் உயிரிழந்தார். இதனையடுத்து கிராம மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூரில் குடும்ப பிரச்சினை காரணமாக மருமகன் மீது மாமனார் கொலைவெறி தாக்குதல் நடத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் சுலைமானை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியைச் சேர்ந்த ஓவிய கலைஞர் ஹரிஷ் நடிகர் விஜயின் ஓவியத்தை வெற்றிலையால் வரைந்துள்ளார். நடிகர் விஜயின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு வரையப்பட்ட இந்த ஓவியமானது இணையத்தில் வைரலாகி வருகிறது.
மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். மத்திய பிரதேச மாநிலம் புத்னி சட்டப்பேரவை தொகுதி எம்எல்ஏவாக இருந்த சிவராஜ் சிங் சௌஹான் விதிஷா மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 8 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனையடுத்து மத்திய வேளாண் துறை அமைச்சராகவும் அவர் பதவியேற்றார். இந்நிலையில் அரசியலமைப்பு சட்டப்படி ஒருவர் ஏதேனும் ஒரு பதவியை மட்டுமே தொடர முடியும் என்பதால் புத்னி சட்டப்பேரவை தொகுதியின் எம்எல்ஏ பதவியை சிவராஜ் சிங் சௌஹான் ராஜினாமா செய்துள்ளார். தேர்தலில் தான் தோல்வியை தழுவியதால் தற்கொலை செய்து கொண்ட பாஜக தொண்டர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறிய பாஜக வேட்பாளர் கதர் எழுதார். மகாராஷ்டிரா மாநிலம் பிட் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டே மகள் பங்கஜா முண்டே தோல்வியடைந்தார். இதனால் தங்களது தாய் தோற்றுவிட்டார் என பாஜக தொண்டர்கள் 4 பேர் தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி வெளியானது. இதுபோன்ற செயலில் ஈடுபட வேண்டாம் என தொண்டர்களை கேட்டுக்கொண்ட பங்கஜா தற்கொலை செய்து கொண்டவர்கள் வீடுகளுக்கு சென்று ஆறுதல் கூறினார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அந்தஸ்து பெற்றதை பெத்தூர் கிராம மக்கள் நோன்பு இருந்து விழா எடுத்து விமரிசையாக கொண்டாடினர். இந்த கொண்டாட்டத்தில் அம்பேத்கர், திருமாவளவன், ரவிக்குமார் எம்பி ஆகியோரின் புகைப்படத்துடன் ஊர்வலமும் நடத்தப்பட்டது. அப்போது ஆண்கள், பெண்கள் என அனைவரும் குத்தாட்டம் போட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருப்பூரில் முறையான சிகிச்சை அளிக்காததால் பிறந்த 4 நாட்களேயான குழந்தை உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இன்குபேட்டரில் வைத்து 4 நாட்கள் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் திடீரென குழந்தை இறந்துவிட்டதாக கூறி பெற்றோரை மருத்துவமனையை விட்டு வெளியே செல்லுமாறு மருத்துவமனை நிர்வாகம் கூறியதாக குற்றம் சாட்டினர். குழந்தையின் மரணத்திற்கு முறையாக சிகிச்சை அளிக்காததை காரணம் என குற்றம் சாட்டிய உறவினர்கள் குழந்தையின் உடலை வாங்க மறுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நள்ளிரவில் பெட்ரோல் வாங்க வந்தவரை பங்க் ஊழியர் கடுமையாக தாக்கி புரட்டி எடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்டோ ஓட்டுநர் ராஜ்கிருஷ்ணன் தண்ணீர் பாட்டிலில் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கியுள்ளார். பெட்ரோல் நிரப்பும் போது கீழே சிந்தியதால் பங்க் ஊழியரிடம் தட்டி கேட்டுள்ளார். அப்போது ஏற்பட்ட வாய் தகராறு கைகலப்பில் முடிந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் சொக்கநலி சோதனை சாவடியை முற்றுகையிட்ட இருளர் பழங்குடியின மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. வனவிலங்கு நடமாட்டம் காரணமாக வனப்பகுதிக்குள் நுழைய அனைவருக்கும் தடை விதிக்கப்பட்டது. பல மணி நேரம் காத்திருந்த பழங்குடியின மக்கள் திடீரென சொக்கநலி சோதனை சாவடியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதே கோயிலுக்கு நாடு தான் பாரு எஸ்ஓ பாத்துக்க சார். இல்ல நான் கேக்குறேன்னா நீங்க சொல்ற அக்செப்ட் பண்ணிக்கிறோம். யார் இன்ஃபார்ம் பண்ணா சார்? 4 மணிக்கு மேல வர மாட்டீங்க தம்பி. இன்ஃபார்ம் பண்ணி மத்திய மற்றும் தென் அமெரிக்காவின் சில பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு புயல் வீசியது. இதனால் கனமழை வெளுத்து வாங்கியது. ஒரு சில இடங்களில் நிலச்சரிவு, பாறை சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஈக்வடார் நாட்டின் மையத்தில் உள்ள பனோஸ் நகரில் கனமழையை தொடர்ந்து பெரிய அளவிலான நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இதில் 7 பேர் உயிரிழந்தனர். 10 பேர் மாயமாகியுள்ளதாகவும் 17 பேர் மருத்துவ மையங்களில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடிகை அமலா பாலுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. பிரபல நடிகையான அமலா பால் ஜெகத் தேசாய் என்பவரை கடந்த ஆண்டு மணமுடித்தார். தான் கர்ப்பமாக இருப்பதாக சில மாதங்களுக்கு முன் அமலா பால் கூறியிருந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்துள்ளது.
இந்த சூழலில் மருத்துவமனையிலிருந்து குழந்தையை அமலாபால் வீட்டிற்கு அழைத்து வரும் காட்சியை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ள ஜெகத் தேசாய் குழந்தைக்கு இலை என பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டெல்லி விமான நிலையத்தில் ஏற்பட்ட திடீர் மின்தடையால் விமான நிலைய செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டன. டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் 3வது முனையத்தில் திடீர் மின்தடை ஏற்பட்டது. முகப்புகள் விஜயாத்ரா செயல்படாததால் 3வது முனையம் முழுமையாக முடங்கியது. 20 நிமிடங்கள் விமான போக்குவரத்து, பல விமான நிறுவனங்களின் போர்டிங் மற்றும் செக் இன் வசதிகளும் பாதிக்கப்பட்டன. மின்தடையால் பாதுகாப்பு சோதனை, குடிவரவு பணியக அமைப்புகள், ஏரோஃப்ரிட்ஜின் செயல்பாடுகளும் நிறுத்தப்பட்டன. இதனால் அங்கு குழப்பம் ஏற்பட்ட நிலையில் சில நிமிடங்களில் மின் விநியோகம் இயல்பானதாக விமான நிலையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வரதராஜ பெருமாள் கோயிலில் கருட சேவை வீதி விழா நடைபெற்றது. நெல்லை நெல்லையப்பர் கோயில் ஆணி திருவிழா 5ஆம் நாளில் இந்திர விமானத்தில் சிறப்பு அலங்காரத்தில் அம்பாள் எழுந்தருளி வீதி விழா வந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சிலட்டூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்டம், திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே கல்யாண வெங்கடேச பெருமாள் கோயிலில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் குடிநீர் குழாயில் எலும்பு துகள்களுடன் கழிவுகள் கொட்டியதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த குடிநீரை குடித்தவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் குடிநீர் வடிகால் வாரிய அலுவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர். இதனையடுத்து குழாயை சீரமைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். சேலம் டு நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் எந்தவித பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் இன்றி 12 சிறுவர்களுக்கு ஸ்கேட்டிங் பயிற்சி கொடுத்த பயிற்சியாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பனமரத்துப்பட்டி பிரிவு ரோட்டிலிருந்து ஆண்டகலூர் கேட் வரையான இந்த பயிற்சிக்கு ஸ்கேட்டிங் பயிற்சியாளர் பிரபாகரன் காவல்துறையிடம் எந்த அனுமதியும் பெறவில்லை. இந்நிலையில் ஸ்கேட்டிங் தொடர்பான இந்த வீடியோ வைரலானதை அடுத்து பிரபாகரன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே முன்னறிவிப்பின்றி குடியிருப்பை அறநிலைத்துறையினர் அகற்றியதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். நோட்டீஸில் இருந்த சர்வே எண்ணும் நிலத்திற்கான சர்வே எண்ணும் வேறு வேறாக இருந்ததாகவும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது பதில் எதுவும் அளிக்காமல் சென்றுவிட்டதாகவும் தெரிவித்தனர். 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தவறாக ஆக்கிரமிப்பை அகற்றிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் காட்டு யானையிடம் சிக்கிய ரயில்வே ஊழியர்களை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். வடுக்கன் தோட்டம் பகுதியில் பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த ரயில்வே ஊழியர்களை காட்டு யானை வழிமுறைத்து துரத்தியது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் ரயில்வே ஊழியர்களை மீட்டு பாதுகாப்பாக சாலைக்கு கொண்டு வந்தனர். ஆனால் தொடர்ந்து சாலை பகுதிக்கு வந்த காட்டு யானையை வனத்துறையினர் காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர். கேரள மாநிலம் மூணாறில் சுற்றுலா பயணிகள் கார் கதவில் அமர்ந்து ஆபத்தான முறையில் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மூணாறு கே பகுதியில் உள்ள கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் புதுச்சேரி பதிவெண் கொண்ட கார் சென்றது. அதில் இளம்பெண் உட்பட 3 பேர் காரின் கதவில் அமர்ந்து கொண்டு ஆரவாரம் செய்து பயணம் மேற்கொண்டனர். இதனை பின்னால் வந்த காரில் இருந்த நபர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். இந்த வீடியோவை அடிப்படையாக வைத்து மோட்டார் வாகனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கோவை காந்திபுரம் 100 அடி சாலையில் மூடப்படாமல் இருந்த பாதாள சாக்கடை குழிக்குள் பெண் ஒருவர் தவறி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காந்திபுரத்தில் வணிக வளாகங்கள் அதிகம் நுழைந்த 100 அடி சாலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாதாள சாக்கடை தூர்வாரப்பட்டு சாக்கடை மூடிகள் மூடப்படாமல் உள்ளன. இந்நிலையில் அந்த வழியாக நடந்து சென்ற பெண் ஒருவர் திறந்து கிடந்த குழியை கவனிக்காமல் சென்று குழிக்குள் தவறி விழுந்துள்ளார். கால் எலும்பில் பலத்த காயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் காட்டுத்தீ தொடர்ந்து எரிந்து வருகிறது. சுமார் 12,000 ஏக்கர் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் தீயை அணைக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர் உதவியுடன் தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கூடுதலான தீயணைப்பு வாகனங்களும் தயார் நிலையில் உள்ளன.